புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்து திருநள்ளாறு, சுப்பராயபுரம் ஆகிய பகுதிகளில் 4500 ஹெக்டேர் நிலங்களில் நெற்பயிர்கள் விவசாய அறுவடைக்கு தயாரான நிலையில் பன்றிகளால் 1000 ஹெக்டேருக்கு மேல் சேதமடைந்துள்ளதாகவும் மாவட்ட ஆட்சியர், நகராட்சி ஆணையர் ஆகியோரிடம் பல முறை புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும், தொடர்ந்து பன்றிகள் தொல்லையால் நெற்பயிர்கள் சேதமடைந்து வாழ்வாதாரம் பெரிதும் பாதிக்கப்படுவதாகவும் தெரிவித்துள்ளனர். நகராட்சி ஆணையருக்கு பன்றி வளர்ப்பவர்களை தெரிந்தும் கண்டுகொள்ளாமல் இருப்பது மிகவும் வேதனைக்கு உரியதாகவும், இந்த புகார் சம்பந்தமாக இன்று முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் மன்ற குறைதீர்ப்பு கூட்டத்தில் புதுச்சேரி டிஐஜி சத்தியசுந்தரம் அவர்களிடம் புகார் அளிக்கப்பட்டது. மேலும் மாவட்ட நிர்வாகம் உடனடி நடவடிக்கை எடுக்காவிட்டால் அனைத்து விவசாயிகளையும் ஒன்று திரட்டி சாலை மறியலில் ஈடுபட போவதாகவும், வேறு வழியின்றி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் எங்களது குடும்பத்தோடு தஞ்சமடைய போவதாகவும் வேதனையுடன் தெரிவித்துள்ளனர். தயாரா உள்ள நிலங்கள் அனைத்துமே இந்த பன்னி அழிச்சு எங்களை எல்லாம் வாழ்வாதாரத்தையே கீழே கொண்டு வந்துட்டுங்க. எங்களுக்கு வாழ்வாதாரம்னாவே விவசாயம் தான். விவசாயத்தை நம்பி பல ஆயிரம் பேர் இந்த காரைக்கால் மாவட்டத்தில் விவசாயம் செஞ்சுருக்கோம். ஒரு ஏக்கருக்கு ஏறத்தாழ 75,000 மேலே இப்போ செலவாகுது. அதில் நாங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே பன்னி பூந்து அடித்து எல்லாம். நாங்களும் ஒரு மாதமாக இந்த பன்னி தொல்லை சம்மந்தமாக ஆட்சியரிடம் பல ட்ரிப்பு சொல்கிறோம். அவங்களும் எடுக்கிறேன் இந்த கடுமையான நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு நல்ல ஆறுதல் சொல்கிறாங்க. அதேமாதிரி நகராட்சி ஆணையரை பல ட்ரிப் பார்த்தாச்சு. அவரும் எடுக்கிறேன், அங்கே எடுக்கிறேன், இந்த பன்னி வளர்க்குறோம், இங்கே தான் இருக்கிறான், நான் அவனை கூப்பிட்டு மிரட்டுறேன்னு ஒருத்தர் கூப்பிட்டு எங்களை வச்சுக்கிட்டு மிரட்டுறாரு. ஆனால் அது சம்மந்தமாக எந்த நடவடிக்கையும் எடுத்த மாதிரி தெரிலங்க.